தமிழ் டுட்டோரியல்ஸ் ஃபீல்ட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆக்டரோட இமேஜோட நம்ம இமேஜை ஆட் பண்ணி எப்படி ரியலாக எடுத்தது மாதிரி நம்ம காமிக்கிறது அதை பற்றி பார்க்க போகிறோம். இதை நம்ம ரொம்ப ஈஸியாகவே மேக் பண்ண முடியும். நம்ம ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள நான் நிறைய இமேஜஸ் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சிருக்கேன். இந்த இமேஜ் நானா எடுத்தது. நெக்ஸ்ட் இந்த இமேஜை நான் பென் டூல் யூஸ் பண்ணி நான் கரெக்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அது டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும், அதனால நான் பென் டூல் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு சிவகார்த்திகேயன் ஃபோட்டோவும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இது தனியாக இதையும் நான் பென் டூல் யூஸ் பண்ணி நான் தனியாக கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த எல்லா இமேஜஸையுமே நம்ம எப்படி ஜாயின் பண்ணி நம்ம எப்படி ரியலாக பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பென் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபோட்டோஷாப் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை நம்ம இதுக்குள்ள இம்போர்ட் பண்ணலாம். இப்போ நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த பேக்ரவுண்ட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பட் மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். பேக்ரவுண்டு தான் முக்கியம். இப்போ இந்த பேக்ரவுண்டை நான் காப்பி பண்ணி இதில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்னோட இமேஜை நான் ஓப்பன் பண்ணுறேன். டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் தான் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த இமேஜை இப்போ நான் இந்த இமேஜை காப்பி பண்ணி அதில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பேக்ரவுண்டில். இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த இமேஜை நான் க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் சிவகார்த்திகேயன் இமேஜை நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த இமேஜையும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பென் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஃபிளிப் ஹரிசாண்டல் கொடுத்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக ரொட்டேட் ஆயிரும். இப்போ நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ பெர்ன் டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் ஹேரோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும், அதனால நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஸ்கின் டோன் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த அளவுக்கு நீங்கள் கலரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேக்ரவுண்டோட கலரையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லைட்டாக நான் ஒபாசிட்டியை கம்மி பண்ணி பார்த்துக்கிறேன். உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 71 நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த இமேஜை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாதி ப்ராசஸ் தான் முடிச்சிருக்கோம். நம்ம இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. இப்போதைக்கு நான் சேவ் பண்ணிக்கிறேன். SK 1 2 3 நான் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் இதே இமேஜை நான் திரும்பவும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சேவ் ஆயிடுச்சு. SK 1 2 3ன்னு இருக்குது அந்த ஃபைல் நேமு. டல்லாக தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த இமேஜை நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ நான் திரும்பவும் இதை நான் நார்மல் ஏரியா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபில்டர் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். இந்த ஃபில்டரோட லிங்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கலர் இஃபெக்ட்ஸ் இந்த பிளக்கினை பொறுத்த வரைக்கும் இதில் நிறையா ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 by 1 ஆட் பண்ணுங்கள். இந்த ஃபில்டர் நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேர் இருக்கும். என்னோட இமேஜும் இருக்கும், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் இமேஜும் இருக்குது. ரெண்டுக்கும் ஸ்கின் டோன் நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகணும். அப்படின்னா நம்ம 2 ஸ்கின் டோனும் நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ டர்னல் கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபில்டர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது கரெக்டாக மேட்ச் ஆகுது. இதில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு அப்ளை ஆகும் இந்த ஃபில்ட்ரு. முன்னாடி இருந்த இமேஜுக்கும் இப்போ இருக்கிற இமேஜுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி இருந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு டல்லாக இருக்குது. இப்போ இருக்கிற இமேஜ் கொஞ்சம் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் எல்லாமே நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. இப்போ நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம லோகோ ஆட் பண்ண போகிறோம். ரெமோ அப்படிங்கிற ஒரு டைட்டில் லோகோ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேவ் பண்ணலாம். நான் ஃபைனல்னு நேம் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்.
இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே மேக் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை தரலாம். தேங்க்யூ.